முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேலு வெட்டி கொடுத்த இளநிய ஆசையோட அபி வாங்கி குடிக்க அவளது மனமும் உடலும் குளிர்ந்தது. அவளோட மனசு அமைதியாக இருக்குதுங்கிறது அவளுடைய முகத்திலேயே தெரிய கௌதமுக்கும் அந்த நிம்மதி பரவியது. வேலுவின் ஃபோன் அடிக்க, சொல்லு கமலா, நீங்கள் கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்கலேன். ஏன், என்னாச்சு? கூட மாடைக்கு கொஞ்சம் ஒத்தாசைக்குத்தான் ஆள் வேணும். ஏன், எங்கள் அக்கா தான் இருக்கே, அதை கூப்பிட்டுக்க வேண்டியது தானே. உங்கள் அக்காவும் இங்கே தான் இருக்குது, நீயும் வா. கமலா, நான் உங்களுக்கு இளநீ வெட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லை போல் இருக்குது. எல்லாத்தையும் அவ்வளோ ஆசையாக பார்க்குறாங்க. டவுனில் வளர்ந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஏதாவது உதவி வேணும்னா அதுதான் எங்கள் அக்கா பையன் ஊர்லேருந்து வந்திருக்கானே, அவனை கூப்பிட்டுக்க வேண்டியது தானே. யார்? சுகந்தம் தானே. அவன் எங்கே போனானே தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். சரி, நான் அந்த சாரை கேட்டு பார்க்குறேன். போக சொன்னால் வரேன், இல்லைன்னா நீயே பார்த்துக்கோ. வேலு ஃபோனை வைத்துவிட்டு சுகந்தனுக்கு கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்த சுகந்தன் மாங்காய் மரத்திலிருந்து அபியையும் கௌதமையும் பார்த்து கொண்டிருந்தான். காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேற்று வந்தவன் தள்ளிக்கிட்டு போன மாதிரி இந்த கௌதம் அபியை இவ்வளவு ஈஸியாக மடக்கிட்டானே. இப்போ என்ன பண்ணுறது? எப்படியாவது இவளை மடக்கி லைஃப்பில் செட்டில் ஆகலாம் பார்த்தா இவங்கிட்ட விழுந்துட்டாளே. ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் கூட கிளம்பி வந்திருக்கா. நான் இந்த ஊரில் இருப்பேன்னு 2 பேரும் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேர் முன்னாடியும் இப்போ போய் நின்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அந்த கௌதமை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் அவங்க இவ்வளவு தூரம் தள்ளி வந்திருக்காங்க. இப்போது உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி கவலையே படமாட்டாங்க. கௌதம் ஆஃபீஸ்லேயே அவ்வளோ தைரியமாக நடந்துக்கிட்டான். இங்கே தானே உனக்கு பயப்பட போகிறான். தேவையில்லாமல் உனக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டி நீயே அவங்களுக்கு இன்னும் தைரியத்தை ஏற்படுத்தாத. இந்த அபியை ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? அபி கௌதம் உறவு தெரியாமல் சுகந்தனின் மூளை ஏடாகூடமாய் யோசித்தது. சார், போலாமா? வேலு கேட்க கௌதம் அபியை பார்த்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமா? அப்போது நீங்கள் போங்க, மணி 12 தானே ஆகுது. 1 மணிக்கு நானும் அப்படியே லஞ்சுக்கு வந்துடுறோம். நீங்கள் போங்க. சார், உச்சி நேரமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துருங்க. பரவாயில்ல, நான் தான் இருக்கேனே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரிங்க சார், நான் வீட்டுக்கு போய் எங்கள் அக்கா பையன் இருந்தால் அவனை வர சொல்கிறேன். அவன் வந்துட்டால் நுங்கு வெட்டி கொடுப்பான். சரி, இருந்தால் வர சொல்லுங்கள். வேலு வீட்டுக்கு வர பம்பு செட்டிலிருந்து வாய்க்கால் வழியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அபி வாய்க்காலுக்குள் காலை வைக்க, செருப்பை கழட்டி விட்டு போ அபி, வழுக்க போகுது. வேலு போகும் வரை அமைதியாய் இருந்த கௌதம் அவனும் செருப்பை கழட்டி விட்டுவிட்டு அபிக்கு பின்னாடியே வாய்க்காலில் நடந்து வர, கொஞ்சம் பார்த்து போடி, வழுக்கிடும், கௌதம் சொல்லிக்கொண்டே வந்தான். சரியாய் ஒரு சிறிய களிமண்ணில் அபி காலை வைக்க சரக்கென வழுக்கியது. அம்மா! அபி அலறவும் 2 தாவி அபியை இடையோடு சேர்த்து பிடித்தான் கௌதம். கௌதமின் வலிய கரம் அபியின் மெல்லிடையை அழுத்தமாய் பிடிக்க, அபி கௌதமின் உறவு தெரியாமல் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த சுகந்தனுக்கு வயிறு பற்றி எரிந்தது. பணம் தான் எல்லாம், பணம் இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். இவங்கிட்ட
பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்தால் தானே இவ விழுந்துட்டா. ஆஃபீஸில் ஒரு ஆம்பளைக்கிட்ட இவன் நின்று பேசியிருப்பாளா? இவன் வந்த கொஞ்ச நாள்லையே இவன் கூட தனியாக வர அளவுக்கு இவங்களுக்கு பழக்கமாகியிருக்குன்னா எல்லாத்துக்கும் காரணம் பணம் தானே. சுகந்தன் கண்டபடி மனக்குதிரியை ஓட விட்டான். மரத்திலிருந்து சத்தமில்லாமல் இறங்கியவன் அவர்கள் கண்களுக்கு அகப்படாமல் சற்று தூரமாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர, அபியின் இடையில் இருந்த கௌதமின் கை கொஞ்சம் கொஞ்சமாய் மேலெழும்ப அபி பதட்டமாய் அவனை விட்டு விலகினாள். ஏன் அபி? தாபமாய் வந்தது கௌதமின் குரல். அங்கிருந்தா யாராவது பார்த்துட்டு வாங்கன்னு நீ சொன்னதால தானே இவ்வளோ தூரம் கூட்டிக்கிட்டு வந்தேன். இங்கே வந்தோம் நான் உன்னை தொடக்கூடாதா? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? கல்யாணம் ஆன புதுசில் நான் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட முறை தப்பு தான். ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னு இப்போ வரைக்கும் நீ தெரிஞ்சிக்கல. தயவு செய்து நான் ஏன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அப்புறம் உனக்கே எல்லாம் புரியும். தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிறது காரணம்தான். இப்போ கூட நானும் உங்கள் கூட விருப்பப்பட்டு வரல. என்ன நீங்கள் மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. வந்த இடத்துல இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது. தயவு செய்து அதை கெடுத்துடாதீங்க. ஊருக்கு போகிற வரைக்கும் நீங்கள் என் பக்கத்தில் வராமல் இருந்தால் அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய உதவி. அதையும் மீறி நீங்கள் என்ன நெருங்கினா நான் போய்கிட்டே இருப்பேன். வரமாட்டேன்டி, வரவே மாட்டேன். இதுக்கப்புறம் நானாக உன் பக்கத்தில் வந்தால் கேளு. வரமாட்டேன். நீயா வந்து என்னை தொடுற வரைக்கும் நான் வந்து உன்னை தொடவே மாட்டேன். ஆனால் நீயா வந்து என்னை தொட்ட அப்புறம் இருக்குடி உனக்கு. நிஜமாக தானே சொல்கிறீங்க? நிஜமாக தாண்டி சொல்கிறேன். நானா உன்னை தொட மாட்டேன். ஆனால் நீயா என்னை தொட்ட உன்னை விட மாட்டேன். மனசில் வச்சுக்கோ. அப்படின்னா ஓகே. எனக்கு அந்த மாங்காய் பறித்து தாங்க. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கௌதம் பூவும் பிஞ்சுமாக இருந்த அந்த மாங்காய் மரத்திலிருந்து சில மாம்பிஞ்சுகளை பறிக்க, அபி அந்த மாம்பிஞ்சுகளை பம்பு செட்டில் வர தண்ணியில் நல்லா அலசிட்டு மாமரத்துக்கு அடியில் இருந்த கயிற்றுக்கட்டில் உட்காந்து மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தா. புளிப்பு சுவை நாவை சுண்டி இழுக்க, உங்களுக்கு வேணுமா? நீ சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வரேன். கௌதம் சற்று தள்ளி போனான். அந்த நேரம் சரியாய் கௌதமின் ஃபோன் அடித்தது. விவேக் தான் அடித்திருந்தான். சொல்லு விவேக். மச்சான், என்னடா பண்ணுற? வேலண்டைன்ஸ் டே, கல்யாண நாள் எல்லாம் எப்படி போகுது? பிரமாதமாக போகுது. ஏண்டா ஒரு மாதிரி சலிப்பாக சொல்கிற? அங்கே போயும் அபி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? எப்போ பார்த்தாலும் யார் கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன்னா நான் அவள் கூட சண்டை போடுறேன்னா? அதுக்கு இல்லை மச்சான், நீ கோவக்காரன். சட்டு சட்டுன்னு உனக்கு கோவம் வந்துடும். அதுக்காக சொன்னேன். இந்த கோவம் வீரமெல்லாம் வீட்டுக்கு வெளியில், வீட்டுக்குள்ளே, அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட சுத்தமாக எடுபடாது. அதுவும் நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான்லாம் கோவப்பட்டேன், அவ்வளோதான். நானே அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேற கடுப்பேற்றிக்கிட்டு இருக்க. விவேக் மறுமுனையில் சிரிப்பது கௌதமுக்கு தெளிவாய் கேட்க, என் நிலமை உனக்கு காமெடியாக இருக்குல்ல? டேய் இருடா, உனக்கும் கல்யாணம் ஆகும், அப்போ தெரியும் இந்த கஷ்டம் என்னன்னு. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு.
ஒரு டெண்டர் விஷயமா ஒரு டவுட் கேட்க தான் கால் பண்ணேன். ஆமாம், அபி என்ன பண்ணுறா? மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயா? ஏய் ராஸ்கல், வந்தன்னா ஒத்த வாங்குவ. மாந்தோப்புக்கு வந்தோம், மாங்காய் பறித்து கொடுத்தேன், அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீ அதுக்குள்ளே ஏதேதோ கற்பனை பண்ணாத. சரி சரி, அபி எங்கே இருக்கா? ஏதோ இங்கே தான். திரும்பினால் கயிற்றுக்கட்டிலில் அபி இல்லை. அபி அபி கௌதம் பதற கண்ணு கெட்டிய தூரம் வரை அபி தென்படவில்லை. என்ன மச்சான், என்ன ஆச்சு? அபி எங்க? இங்கே தான் கட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எங்கன்னு தெரியல. என்ன மச்சான் சொல்கிற? ஒழுங்கா பாரு. சரி, நீ ஃபோனை வை, நான் அபியை பார்த்துட்டு கூப்பிட்றேன். வேகமாய் கட்டிலின் அருகில் கௌதம் மூடி வர, அபி! கௌதம் அடி வயிற்றிலிருந்து கத்த, கண்ணு கெட்டிய தூரம் வரை அபி எங்கும் தென்படவில்லை.